ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பா எல்லாரோட லைஃப்லயும் வந்துட்டு டெஃபினட்டா ஒரு தடவையாச்சும் நீங்க எல்லாருமே வந்துட்டு தலைவலின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லா தலைவலியுமே வந்துட்டு ஒரே விதமா இருந்திருக்காது. அதே மாதிரி எல்லா தலைவலிக்கும் ஒரே காரணமும் இருந்திருக்காது. ஸோ நான் டாக்டர் கீர்த்தனா. இன்னைக்கு நான் பேச போற டாபிக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெட்ஏக். ஒத்த தலைவலி பிரைமரி டைப் ஆஃப் ஹெட்ஏக் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ப்ரீவியஸா அப்லோட் பண்ணிருக்க வீடியோஸ் பாருங்க. இந்த வீடியோல செகண்டரி டைப்ஸ் ஆஃப் ஹெடேக் பத்தி விவரமா சொல்ல போறேன். செகண்டரி டைப்ஸ் ஆஃப் ஹெடேக் அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்துட்டு சைனசைட்டிஸ் இருக்கும், இல்லைன்னா போஸ்ட் ட்ராமாட்டிக் ஹெடேக், தண்டர்கிளாப் ஹெடேக், ஹைப்பர்டென்சிவ் ஹெடேக், ரீபவுண்ட் ஹெடேக், ஸ்பைனல் ஹெடேக். ஸோ சைனசைட்டிஸ்ல வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்துட்டு இங்க ஃப்ரண்ட் ஃபோர் ஹெட்ல உங்களுக்கு வலி வரும், இல்லைனா வந்துட்டு இந்த சீக்ஸ் இடத்துல வலி வரும், இல்லைனா வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வலி வரும். ஸோ யூஸ்வலா வந்துட்டு சைனசைட்டிஸ் எதனால வருது அப்படின்னா நம்மளோட ஸ்கல்ல வந்துட்டு இந்த இடத்துல வந்து சைனசஸ் ஒரு கேவிட்டிஸ் மாதிரி இருக்கும். இதுல நீர் கோத்துச்சு அப்படின்னா தான் வந்துட்டு உங்களுக்கு அது இன்ஃப்ளமேஷனால சைனோசைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல சிம்டம்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தலை பாரமா இருக்கும், உங்களால குனிய முடியாது, ஃப்ரண்ட்ல குனிஞ்சா ரொம்ப பாரமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஜாஸ்தியா வந்துட்டு இங்கெல்லாம் வந்து தொட்டாலே வந்து உங்களுக்கு ரொம்ப வலி ஜாஸ்தியா இருக்கும். இதோட சேர்த்து உங்களுக்கு ரன்னிங் நோஸ் இருக்கும், இல்ல தும்மல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன் கேஸ் ஆஃப் அலர்ஜி கண்டிஷன்ஸ். சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு வந்துட்டு போஸ்ட் நேசல் ட்ரிப்னு சொல்லுவாங்க, தூங்கி எந்திரிச்ச உடனே காலையில வந்துட்டு தொண்டைக்கு பின்னாடி சளி அடைச்ச மாதிரியும் இருக்கும். சில ரேர் கேசஸ்ல சைனோசைட்டிஸ்ல ஃபீவரும் இருக்கலாம். ஸோ சைனசைட்டிஸ்ல இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட்லி வந்து எக்ஸ்ரே பேரனேசல் சைனசஸ் எடுக்க சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பராக பார்க்கணும், லைக் என்னெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு, ஏதாச்சும் நேசல் செப்டம் டீவியேஷன் இருக்கா, இல்லை வேற ஏதாச்சும் இன்ஃப்ளமேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு சிடி ஸ்கேன் ஆஃப் பேரனேசல் சைனசஸ் தேவைப்படும். அடுத்த டைப் ஆஃப் செகண்டரி ஹெடேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சர்வைக்கோஜெனிக் ஹெடேக்னு சொல்லுவாங்க. இதுல வந்துட்டு அண்டர்லைன் நெக் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சு, நம்மளோட கழுத்து எலும்பு அதாவது சர்வைக்கல் ரீஜன்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஹெடேக் வரும். இது யூஸ்வலா வந்துட்டு எதனால வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்பர் சர்வைக்கல் நர்வ்ஸ் வந்துட்டு ட்ரைஜெமினல் நர்வோட கன்வர்ஜ் ஆகிறதுனால இந்த வலி வரும். மோஸ்ட்லி இந்த டைப் ஆஃப் ஹெடேக்ல வந்துட்டு டல் பெயின் ஒரு ஒன் சைடடா தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் எப்பவே பாத்தீங்க அப்படின்னா நெக்ல இருந்து தான் வந்துட்டு உங்களுக்கு பெயின்ன்றது ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ல ஸ்டார்ட் ஆயிட்டு உங்களுக்கு மேல இங்க டெம்பிள்ஸ்லயோ இல்ல மேலுக்கு இல்ல பின்னாடி பின் மண்டைக்கு வந்துட்டு உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். கழுத்துல இல்ல இந்த சர்வைக்கல் ரீஜன்ல நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸ்ரே இல்லாட்டி எம்ஆர்ஐ யூஸ்வலா வந்துட்டு லேப் இன்வெஸ்டிகேஷனா வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்த டைப் ஆஃப் ஹெடேக் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு தண்டர்கிளாப் ஹெடேக்னு சொல்லுவாங்க. இது இருக்கிறதுலயே எமர்ஜென்சியான கண்டிஷன்ஸ். இதுல பேஷண்ட் சொல்லுவாங்க, எனக்கு லைஃப்ல இந்த மாதிரி வேர்ஸ்டான இவ்வளோ சிவியரான பெயின் எனக்கு இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லி. சடனா வரும் ஒரு 60 செகண்ட்ஸ்லயே வந்துட்டு பெயினோட இன்டென்சிட்டி அவ்வளோ சிவியரா இருக்கும். மோஸ்ட்லி இதுல காமனா அஃபெக்ட் ஆகிற ஏரியா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆக்சிபிட் பின் மண்டையும் நம்மளோட கழுத்துமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். இது இல்லாம அடிஷ்னலா எமர்ஜென்சி சைன்ஸ் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஹெடேக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபெயிண்டிங் சென்சேஷன் இருக்கும், கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க, ஒரு ஆல்டர்ட் மென்டல் ஸ்டேட் இருக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு, நாசியா, ஃபோர்ஸ்ஃபுல் வாமிட்டிங், ஸ்டிஃப் நெக்குமே வந்துட்டு இருக்கும். இது இல்லாம நம்னஸ், வீக்னஸ், ஸ்பீச் இம்பேர்மெண்ட் அண்ட் விஷன் சேஞ்சஸுமே வந்துட்டு இருக்கும். எதனால இந்த தண்டர்கிளாப் ஹெடேக் எமர்ஜென்சின்னு சொல்றோம் அப்படின்னா வந்து யூஸ்வலா வந்துட்டு நம்மளோட பிரெயின்ல வந்து சப்அரெக்னாய்டு ஹெமரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ பிரெயினுக்கும் ஸ்கல்லுக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ்ல ப்ளீடிங் ஆச்சுன்னா வந்துட்டு இந்த மாதிரியான தலைவலி வரும். சம்டைம்ஸ் நம்மளோட பிரெயினுக்கு பிளட் சப்ளை பண்ற ஆர்டரி வால்யூமே வந்துட்டு டேர் இருக்கலாம், இல்லைன்னா நேரோவிங் ஆஃப் த பிளட் வெசல்ஸ் இன் த பிரெயின், இல்லைன்னா பிளட் கிளாட் இருக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு மோஸ்ட் காமனா வந்துட்டு சிடி ஸ்கேன் என்ற இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு ஸ்பைனல் டேப் லம்பா பங்க்சர் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் பிளட் வெசல்ஸ்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக எம்ஆர்ஐ ஆஞ்சியோகிராஃபி இல்ல சிடி ஆஞ்சியோகிராஃபி இல்லாட்டி எம்ஆர்ஐ பண்ணுவாங்க. ஸோ அடுத்த டைப் ஆஃப் ஹெடேக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹைப்பர்டென்ஷன் ஹெடேக். ஸோ இதுல பேரை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். எப்போல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப எலிவேட்டட் பிளட் ப்ரெஷர் இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியா பிளட் ப்ரெஷர் எப்போ இருக்கோ வந்துட்டு அப்பதான் வந்துட்டு இந்த ஹெடேக் வரும். ஸோ எவ்வளோ எலிவேட்டடா இருந்தா இந்த ஹெடேக் வரும் அப்படின்றது ஒரு காமனான கேள்வியா இருக்கலாம். ஸோ யூஸ்வலா வந்துட்டு 180/120 mm/Hg வந்துட்டு உங்களோட பிளட் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சமயத்துல யூஸ்வலா இந்த ஹெடேக்ன்றது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இதுவுமே வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன். ஸோ அடுத்த டைப் ஆஃப் ஹெடேக் பார்த்தீங்க அப்படின்னா ரீபவுண்ட் ஹெடேக்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒருத்தங்க ஆன் தேர் ஓன் செல்ஃப் மெடிக்கேஷனாலேயோ இல்லை ஒரே ஒரு வாட்டி டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, சேம் ப்ரிஸ்கிரிப்ஷனே வந்துட்டு கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எப்போ தலைவலி வந்தாலும் உடனே வந்து அந்த பெயின் கில்லர் எடுத்துப்பாங்க. எடுத்த உடனே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தலைவலி சரியானோடனே அப்படியே வந்து விட்டுருவாங்க. இதே மாதிரி கான்ஸ்டன்ட் யூசேஜ் ஆஃப் மெடிசின்ஸ்னால மெடிசின்ஸ் இன்டியூஸ்டு ஹெடேக்காக வந்துட்டு வரது தான் வந்துட்டு இந்த ரீபவுண்ட் ஹெடேக். ஸோ இந்த மாதிரி ஹெடேக் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அண்டர் டாக்டர் சூப்பர்விஷன் கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட மெடிசின்ஸை ஸ்டாப் பண்ணுங்க.
அடுத்த டைப் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு போஸ்ட் ட்ராமாட்டிக் ஹெடேக்னு சொல்லுவாங்க. இது யூசுவலா வந்து யாருக்காச்சும் தலையில அடிபட்டதுக்கு அப்புறமாவோ, இல்ல ஏதாச்சும் ஆக்சிடென்ட் நடந்துட்டு அவங்களுக்கு கான்ஷியஸ் ரீகெயின் பண்ண ஒரு 7 டேஸ்க்குள்ள வந்துட்டு அவங்களுக்கு இந்த டைப் ஆஃப் ஹெடேக் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி டைப் ஆஃப் ஹெடேக்கோட உங்களுக்கு லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்கு. இல்லாட்டி வந்து ஸ்டேபிளா இல்ல. ஒரு மாரி டிஸ்ஓரியன்டடா ஃபீல் பண்றீங்க. இல்ல உங்களுக்கு பார்வை வந்துட்டு ஒரு மாரி பிளர்டா இருக்கு. தலை சுத்துற மாரி இருக்கு. வெர்டிகோ மாரி இருக்கு. சிவியரா தொடர்ந்து வாந்தி வருது. இல்ல பேசுறதுல நீங்க கஷ்டப்படுறீங்க அப்டின்னா வந்துட்டு, இது இம்மீடியட்டா வந்துட்டு உங்களுக்கு மெடிக்கல் கேர் வந்துட்டு தேவைப்படும். அடுத்த டைப் ஆஃப் ஹெடேக் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பைனல் ஹெடேக். யூசுவலா ஸ்பைனல் டேப், எபிடியூரல் இல்ல மைலோகிராம்ன்ற ப்ரொசீஜர்ஸ்ல வந்துட்டு ஒரு பங்க்சர் பண்ணுவாங்க. த்ரூ திஸ் பங்க்சர் ஏதாச்சும் செரெப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் லீக் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு, இந்த விதமான ஸ்பைனல் ஹெடேக்ன்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இதோட சிக்னேச்சர் சிம்ப்டம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ஒருத்தவங்களுக்கு உட்காரும்போதோ, இல்ல எந்திரிச்சு நிக்கும்போது மட்டும் தான் வந்துட்டு தலைவலி வரும். தலைவலியுமே வந்து ரொம்ப டல், த்ராபிங் டைப் ஆஃப் பெயின் தான் இருக்கும். இந்த மாரி பெயின் இருக்கிறவங்களுக்கு ஃப்ளாட்டா படுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, வலி சரியாயிடும். யூசுவலா இந்த பெயின் வந்துட்டு ஒரு ஸ்பைனல் ப்ரொசீஜர் பண்ண ஒரு 24 ஹார்ஸ்லேருந்து 48 ஹார்ஸ்க்குள்ள இந்த பெயின் வந்து சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த ஸ்பைனல் ஹெடேக்கோட சேர்த்து ஒரு டிசீனஸோ, இல்லாட்டி வந்து வாந்தி வர மாதிரியோ, இல்லாட்டி நெக் ஸ்டிஃப்னஸ் இந்த மாரி அசோசியேட்டட் சிம்ப்டம்ஸுமே வந்துட்டு சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஹெடேக் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஸ்பைனல் ப்ரொசீஜர் எந்த டாக்டர் கிட்ட பண்ணீங்களோ, அவங்கள நீங்க வந்து இம்மீடியட்டா வந்து கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா, எபிடியூரல் பிளட் பேட்ச வச்சு வந்துட்டு இம்மீடியட்டா அந்த லீக்க வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாரி நெறைய மெடிக்கல் டிசீசஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் மெடிக்கல் டிசீஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த டிசீஸ் பத்தி என்னோட அப்கமிங் வீடியோஸ்ல நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். Thank you for watching.